கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. நீ போய் அந்த சிறுமிகளோடு என்னென்ன விஷமம் பண்ணினாய்? கண்ணில் மணல் கொடுத்தூவி காலினால் பாய்ந்தனை என்றென்று எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டு இவர் ஆள் முறைப்படுகின்றாகார். கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோடே தீமை செய்வாய் வண்ணமே வேலை அதொப்பாய் வள்ளலேகே காப்பிடவாராகாய். தெருவில் போய் நின்று வரப்போற பசங்கிட்டெல்லாம் விளையாடிண்டு நீ கையில மண்ணை எடுத்து அவ கண்ணெல்லாம் தூவினியாமே. இல்லம்மா நான் அப்படி கையில மண்ணு வச்சுண்டு தட்டாமால சுத்தினே, அவ அங்க ஓடி வந்தா அவ கண்ணுல விழுந்து கொடுத்து நீ போய் காலால உதைச்சியாமே அந்த பையனை. எண்ணரும் பிள்ளைகள் அவன் சும்மா பொய் சொல்றான். ஒத்தனா சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான். ஏண்டா அப்படித்தானே பண்ணா கண்ணா? ஆமாம்மா அப்படித்தான் பண்ணா. எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டு இவர்கள் இவன் சொன்னான், அவன் சொன்னான், அவன் சொன்னான், இவர்களாம் முறையே வந்து என்னிடத்துல முறைப்பாடு இடுறார். ஏண்டா அப்படி எல்லாம் தீம்பு செய்கிற? கண்ணனே வெள்ளரை நின்றாய் கண்டாரோடு தீமை செய்வாய். அப்புறம் உன் கோவிலுக்கு யாரு வருவா? இங்க வரவா போறவா கண்ணெல்லாம் மண்ணள்ளி போட்டு. அதனால திருவெள்ளரை ரொம்ப வெள்ளரையா இருக்கும். அப்புறம் ஒத்துணுமே வரமாட்டேன். மேல கண்டபடி விஷமம் பண்ணாதே. வண்ணமே வேலை அதொப்பாகாய். வேலைனா கடல், கடல் போன்ற நீல வண்ணமானவனே வள்ளலேகே காப்பிடவாராய். நான் ஒன்றும் தீமை செய்யலமா. பின்ன அவன்லாம் சொல்றானே, அவன்லாம் செஞ்சுட்டு என் தலையில கட்டுறான். நான் செய்யல, அவன் தான் போனான். அவன் தான் அந்த குட்டிகள் கண்ணெல்லாம் மண் அள்ளி போட்டான். அவாத்துல என்ன பிடிச்சுன்னு வெய்யரா. அது உண்மை. நீ இருக்கிற பையனுக்குள்ள சின்ன பையன், அவன்லாம் பெரிய பையன். அவன்லாம் செஞ்சு விட்டு உன் தலையில கட்டி விடுறான். அவன் அம்மா அங்கேன்னு வந்து என்ன வந்து பழி வாங்குறா. அவ புள்ளதான் பண்ணிருப்பான்னு எனக்கே தெரியும். நீ சாதுவா இருக்கிறதுனால எல்லாரும் கண்ணம் பண்ணினாங்கிறா. நீ சாது ஒருத்தர் வம்புக்கு போக மாட்ட. உங்க அப்பா மாதிரியே சாதுவா இருக்கே நீ. எல்லாருமா சேர்ந்து இந்த ஊர்ல யாரும் எதை பண்ணாலும் நந்தன் பண்ணினான்னு சொல்லுவா. அது மாதிரி வாரிசு உனக்கு, நீ பண்ணினேன்னு சொல்றா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.